இருங்க பார்த்துக்கோங்க. ஓகே. நம்ம இன்னைக்கு நீள்வட்டத்தினுடைய குவிப்பண்பை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது the focal property of ellipse. ஒரு நகரும் புள்ளி இரு நிலையான புள்ளிகளிலிருந்து எப்பொழுதும் சமதூரத்தில் இருக்கிற மாதிரியே நகண்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நகரும் புள்ளியினுடைய நியம பாதை ஒரு நீள்வட்டமாக இருக்கும். அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். இந்த ஆணி இருக்கிறத ரெண்டு நிலையான புள்ளிகள்னு வச்சுக்கோங்க. இந்த பென்சில் தான் நகரும் புள்ளி. அப்போ என்ன இருக்குது, இந்த இரு நிலையான புள்ளிகளிலிருந்து இந்த நகரும் புள்ளியானது எப்பொழுதும் சமதூரத்தில் இருக்கிற மாதிரி, அதாவது இதிலிருந்து இதுவரை இந்த தூரமும் இது வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஒரு ரொட்டேஷன் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ ஒரு நகரும் புள்ளி இரு நிலையான புள்ளிகளிலிருந்து எப்பொழுதும் சமதூரத்தில் இருக்கிற மாதிரியே நகருது. அப்படி நகண்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த புள்ளி பியினுடைய பாதை என்னவா இருக்குது அப்படின்றத பாருங்கள். அப்படியே ஒரு நகரும் புள்ளி இரு நிலையான புள்ளிகளிலிருந்து எப்பொழுதும் சமதூரத்தில் இருக்கிற மாதிரியே நகருது. அப்படி நகண்டுச்சுன்னு சொன்னால் அந்த பியினுடைய நியம பாதை என்னவாக இருக்கும், ஒரு நீள்வட்டமாக இருக்கும். சரிங்களா? இதில் நீண்ட பகுதியினுடைய அந்த சம தூரம்ன்றது என்னவா இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ பார்த்தோம் அந்த நகரும் புள்ளி எப்படி நகருது பாருங்கள். இரண்டு நிலையான புள்ளிகளிலிருந்து உள்ள தூரங்களின் கூடுதல், அதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாதிரியே இருக்கும். ரெண்டு ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து ஒரு மூவிங் பாயிண்ட் எப்படி மூவ் ஆகுதா, ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸோட சம் வந்து அப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரியே மூவ் ஆகுது. பார்த்தீங்கன்னா அப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த மூவிங் பாயிண்ட்டோட லோக்கஸ் என்னவாக இருக்குது, லோக்கஸ் ஒரு எலிப்ஸாக இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ஃபிக்ஸட் இந்த டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் எந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தேவையில்லாதது. எது ரெண்டு தேவையில்லாதது, இந்த எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் ப்ளீஸ் லிசன். அதாவது இந்த மாறாத ஒரு நகரும் புள்ளி எப்படி நகருது, இரு நிலையான புள்ளியிலிருந்து உள்ள தூரங்களின் கூடுதல் சமமாக இருக்கிற மாதிரியே நகருது அப்படின்னு சொன்னால் இதுதான் இந்த தூரமும் இந்த தூரம் அப்படியே நகண்டுட்டே அப்படி வருது. சரிங்களா? இப்போ இந்த தொலைவு மாறாத தொலைவு எதற்கு சமமாக இருக்குன்னு கேட்டால் இந்த நெட்டச்சின் நீளத்திற்கு சமம். பார்த்தீங்களா, சரியாக இருக்கும். அப்படியே இதுதான் நெட்டச்சு. இந்த நெட்டச்சோட நீளத்திற்கு சமமாக இருக்குமா. எப்படி ஒரு இரு நகரும் புள்ளி இரு நிலையான புள்ளிகளிலிருந்து உள்ள தூரங்களின் கூடுதல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரியே நகருது. அப்படி நகர்ந்துச்சுன்னு சொன்னால் நகரும் பாதை நீள்வட்டமாக இருக்குது. அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த மேஜர் லெங்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? இதுதான் மிக மிக முக்கியமான பண்பு. இதன் அடிப்படையில் தான் நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதனால் இந்த குவி பண்பை நல்லா பார்த்துக்கங்க. இதான் ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?